ஹலோ गाइस, நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஃபார்மிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 2 எபிசோட் 3 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போக செஞ்சீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சாப்பிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெலக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிரமாதமாக இருக்க போது முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த கதை புரியும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாமா. இப்போ ஹீரோவுடைய வில்லேஜை சுற்றி பார்த்தா பனிக்காலம் வந்துருச்சு. திரும்பிய பனியால எல்லா இடமும் மூடி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷமா வரான். ஒவ்வொரு வருஷமும் பனி பொழியும் போதும் ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற போல அவனுடைய ஃபார்மிங் லைஃப் ஸ்டைல் வந்து மாத்திட்டே இருப்பான். அதன் அடிப்படையில் இந்த விண்டர்லயும் பார்த்தா தலைமை வேற ரகமான சாப்பாடுலாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். சந்தோஷமா அதை அவங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதே போல அவங்களுடைய மற்ற புது புது வில்லேஜஸ்லயும் அவங்களுடைய விண்டர் சீசனை சூப்பரா என்ஜாய் பண்றாங்க. அதுக்கேற்ற போல எல்லா விதமான ப்ரிப்பரேஷனையும் பண்ணிருக்காங்க அந்த வில்லேஜ்ல. அப்பதான் ஒரு முக்கியமான பிரச்சனையை வந்து ஹீரோ கிட்ட ஒரு 3 பேர்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அதாவது 3 தலைகள் எந்த நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது சாப்பாடு. அது எல்லாமே ஓரளவுக்கு காலி ஆயிடுச்சானே. ஆமா, இப்ப வரைக்கும் நிறைய காலி ஆயிடுச்சு. ஆனா அதெல்லாம் பத்தாது, நம்ம கிட்ட ஆல்ரெடி கம்மியா இருக்குது. அதான் பிரச்சனையே. அட கடவுளே, அதனால நம்ம வேற ஒரு வழியை இதுல கண்டுபிடிச்சாகணும் இந்த ஒரு விண்டர் சீசனை சர்வே ஆகிறதுக்கு. அதாவது அந்த 2 வில்லேஜ்ல இருக்கவங்களும் பார்த்தா வெயில் காலத்துல நல்லா சாப்பாடு எல்லா விதமான விஷயங்களையும் நல்லா சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா குளிர்காலத்துக்கு தேவையான சாப்பாட்டை பெருசா சேமிச்சு வைக்கல. இந்த ஒரு பிரச்சனை தான் இதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையா போகுது. ஏன்னா நம்மளுடைய வில்லேஜ்ல இருந்தும் நிறைய சாப்பாடு அவங்களை எடுத்துட்டு போய் கொடுக்கும் போது இங்கேயும் தட்டுப்பாட்டு ஏற்படும். ஸோ இதுக்கப்புறம் அதுக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் விதிக்கணும். ஏன்னா ஒரு விதிமுறைக்கு உட்பட்டு அவங்க எல்லாருமே சாப்பாட்டை சேமிச்சு வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா கரெக்டா பயன்படுத்தினாங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் எந்த விதமான பஞ்சமும் இங்க வராது. மேபி வேணா நம்ம மீட் வெஜிடபிள்ஸை பயன்படுத்துறதுக்கு பதில் வேற எதனா ட்ரை பண்ணலாம்ல. நீங்க சொல்ற ஐடியாவும் நல்லா தான் இருக்கு. அதுக்கு பதில் நம்ம இதை வேற எதனா ஆல்டர்னேட்டிவா கண்டுபிடிச்சோன்னா கண்டிப்பா அந்த மீட்டும் வெஜிடபிள்ஸும் நம்ம சேமிச்சு வைக்க உதவியா இருக்கும். அவங்க 2 பேருமே இதுக்கு நல்லா ஒத்துழைக்கிறாங்க. அந்த ரிசார்ட் தலைவன் இன்னொரு பக்கம் குரோமியோடைய ஃப்ரெண்டு, இன்னொரு பக்கம் மாமோ ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ கேட்கறான், என்னாச்சு இந்த ட்ரீ ஸ்பிரிட்லாம் எதுவும் அவங்ககிட்ட எதுவும் கேட்கலையாப்பா? அவங்க எதுவுமே கேட்கல. அவங்க உண்மையிலே எதுவுமே கேட்கல. சரி பிரச்சனை இல்லை, எதுக்கே கத்துற. அவங்களுக்கு எந்த விதமான சாப்பாடும் தேவை. அவங்க நிம்மதியா ஜம்முன்னு இருக்காங்க. பனியில கூட மரமா மாதிரி ஜாலியா இருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான உதவியும் தேவைப்படாம நான் தான் போயிட்டு அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கேண்டி டென்ஷன் ஆகிற. அவங்களை சுத்தி இருந்து நீ நல்லா பார்த்துக்கிடு, எதுவே போதும். என்ன பக்கம் நம்ம ரிசார்ட் தலைவனும். ஆனா அவங்க கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் எனக்கு இருக்கு. அதாவது மினிட்டோ சால்பா. அப்படியா, என்ன ரெக்வஸ்ட் சொல்லுங்க. எங்க பாரு மாமோ, நீ அந்த ட்ரீ ஸ்பிரிட்ஸ் கிட்ட போயிட்டு கொஞ்சம் சொல்லு. அவங்க இந்த பனிக்காலத்துல வெளியே நிக்கிறதா இருந்தா கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நிக்க சொல்லு. கொஞ்சம் துணியே இல்லாம அப்படியே நிக்கிறது அங்க வரக்கூடிய மினிட்டோஸுக்கு அது செட் ஆகல. அதான் பிரச்சனையா நான் சொல்லிடுறேன். அவங்க உண்மையிலேயே சொல்ல பண்ணா சில டைம் மனிதர்களா மாறும்போது அவங்களுடைய துணியை பொறுத்து மறந்துறாங்கப்பா. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், கவலைப்படாத. ஹீரோவும் இதுல ஒரு பிரச்சனையா, பட் இருந்தாலும் பெரிய பிரச்சனை தான். அதுக்கப்புறம் ஹீரோ ஆல்டர்னேட்டிவான ஃபுட் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டான். அதுல பார்த்தா வேக வச்ச சாப்பாடு எல்லாம் இருக்கு. என்னப்பா சாப்பாடு செஞ்சிருக்கீங்க போல அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து பாக்க, இதை வச்சு ஏதோ புதுசா பண்ண போறியா அப்படின்னு ஹீரோ வந்து கேக்குறாங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிங்க, நான் வித்தியாசமான சாப்பாடு தான் கண்டுபிடி போறேன். இவ்வளவு செஞ்சு வச்சிருக்கேன், இதை வச்சு என்ன பண்ணுவேன்? வெறும் சாதம் மட்டும் செஞ்சிருக்கேன். அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒண்ணுமே புரியல, இதை வச்சு என்னடா ரெடி பண்ண போறோம் ஃபுட்டுன்னு. என்ன பக்கம் ஹீரோடைய ஒய்ஃபோடைய தங்கச்சி வந்து, அக்கா உனக்கு ஒன்னும் புரியல, அவன் இந்த மாதிரி சூரிய சாப்பாடு ரெடி பண்ண போறான், அதுதான் இந்த விண்டர் காலத்துல நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ஒன்னு பக்கம் கற்பனை சொன்னதெல்லாம் அங்க வேலை செய்யல. என்னடா சாப்பாடு ரெடி பண்ண போறோம்னு வெளியில வந்து இவங்க எல்லாரும் கேட்கறாங்க. எங்க என்னப்பா பண்ண போறோம்? இந்த பனியிலேயே சாப்பாடு ரெடி பண்ண போறோம். இது வந்து ஒரு மோச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு சாப்பாடு ரெடி பண்ற ஒரு ட்ரெடிஷனான முறை. மோச்சியா இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது இல்லையா? அந்த சுத்தியை வச்சியா செய்யறது? அதுவும் முழுக்க சாப்பாடு வச்சேவா? அது செய்யறது கொஞ்சம் கஷ்டம் இல்லைன்னா நல்லா தான் இருக்கும். அந்த டைம் வந்து எல்ஃபிலியோட யோசிக்கிறாங்க, விளைய வைக்கிறதே எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, அதை வச்சு என்ன செய்யறதுன்றது எவ்வளவு பெரிய கஷ்டம். ஏன்னா அந்த அரிசி எடுத்து பெரும்பாடுபட்டது நாங்க, எங்களுக்கு தான் தெரியாது. கவலையே படாதீங்க, இப்ப செய்யக்கூடிய இந்த ஒரு மோச்சி கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபுட்டா இருக்கும். அதே மாதிரி சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த ஆர்க்கு மேடை வந்து கேட்பான். அவளுமே ஆரம்பிக்கலாம் சொல்ல உடனே ஹீரோவை சுத்தி வச்சு அடிக்க ஆரம்பிப்பான். மீசோ ஹை மோச்சி ஹை ரெடி பண்ணு அப்படின்னு அந்த ரெடி பண்ணும்போது ஒரு பாட்டு பாடுவாங்களே, அந்த மாதிரியான பாட்டு பாடினே அவங்க 2 பேரும் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செய்யறதே சூப்பரா இருக்குதுல அப்படின்னு எல்லாரும் பார்த்து ரசிக்கிறாங்க. அது சிம்பிளான வேலையா தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் லைட்டா டயர்டா இருக்குன்னு சொல்லவும், அப்ப நாங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. அப்புறம் ஆளுக்கு வந்து அதை ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆளுக்கு வந்து ட்ரை பண்றதுல அவங்களுக்கு தெரியல எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆளுங்கன்னு. செய்யற ஒவ்வொருத்தரும் ஏடா குடும்பமான வேலையா செய்யறாங்க. அது ஒருத்தினடா பவரை பயன்படுத்தி தூக்கி அடிக்கிறான், இன்னொருத்தி என்னடானா ஏகப்பட்ட சுத்தி வச்சு அடிக்கிறான், இன்னொருத்தி என்னடானா கையிலேயே குத்துறதுல தலை பார்த்தா உடையுது. பத்தத்துக்கு இந்த டிராகன் பொண்ணு பயன்படுத்த பாருங்க, லைட்டா தடவை தான் கொடுப்பான். ஆனா அதுக்கே பார்த்தா அது எரிஞ்சு போடும். ஹீரோ ஏன்டி இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி பார்த்து சாகாது. அதுக்கப்புறம் பார்த்தா அது கிறிஸ்டலாவே மாறிச்சு, அவ்வளோ கெட்டி ஆயிடுச்சு. சரி திரும்பவும் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடை இன்னமும் திரும்ப எடுத்துட்டு வந்து அதை வச்சு ரெடி பண்ண ஆரம்பிக்கிற ஆளுங்களை வச்சு. அதுல பார்த்தா ஒவ்வொருத்தரும் அதை ட்ரை பண்ணுவாங்க. இதுல அந்த ஆர்க்கு பொண்ணு கூட போட்டு அடி உடச்சு விட்டுருவா. இல்ல ஹீரோடைய ஒய்ஃபோடைய தங்கச்சி, நம்ம ஏப்பா இதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும், அவனே இந்த பொலிஷன் ஊத்துறேன், அது பெரிய லெவலில் வெடி விபத்தை உருவாக்கும், இது பண்ணாலே போதும் சீக்கிரமா அதை வேலை ஆகல, ஏன்டி இப்படிலாம் பண்ண அது செட் ஆகுது, கொஞ்சமாச்சு அறிவு தரமா பேசு, போ உள்ள போயிட்டு வீட்டு வேலை பாரு போ அப்படின்ற மாதிரி ஹீரோ தெத்தி விடுறான். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல ஹீரோ ஃபைனலா அந்த மோச்சியை ரெடி பண்ணிடுவான். இப்போ மோச்சில அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு விதமான ஃபிளேவர்ஸை ஆட் பண்ணணும். அந்த ஃபிளேவர்ஸையும் உன்பட ஹீரோ ஆட் பண்ணிட்டு அவங்க எல்லாரும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவும் ஹாப்பி ஆயிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சாப்பிடாத ஒரு டிஷ் இப்போ சாப்பிட்டு வராங்க, அது ரொம்பவும் நல்லா இருக்கு. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய ஃபிளேவரும் ஒவ்வொரு விதமா இருக்கும். இதுல நம்ம வேம்பயர் தங்கச்சி கிடையாது, சாப்பிடணும்ல பேர்ல சூடு அண்டிக்குது, வாய் வந்து போச்சுரா அப்படின்னு அவ
கதறா. அந்த எல்ஃபடி லீடரா இருக்கிறவ ஹீரோ கிட்ட வந்துட்டு அவளுடைய ஃபிளேவரை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்ல அவன் உன பக்கம் ட்ரை பண்ணுவான். இது நல்லா இருக்கு, ஆமாமா இது நாங்க எடுத்துட்டு வந்த நிறைய அரிப்ஸ்ல இருந்து உருவாக்குது, கஷ்டப்பட்டு சண்டை போட்டு எடுத்துட்டு வந்தது, அதுக்காடி இவ்வளவு பேசுற, ஏன்ப்பா இது ரைஸ் பால் மாதிரி இல்ல? ஆமாமா கொஞ்சம் அதை விட வித்தியாசமா இருக்கு. அப்புறம் அந்த திராவஸோடைய லீடரும் வருவாரு. என்னப்பா இங்க நடந்துட்டு இருக்கு, நீங்க ஏதோ புதுசா ரெடி பண்ணிருக்கீங்க போல, இது கூட சேர்ந்து சரக்கு ஊத்தி சாப்பிடலாம்ல? அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோ அதை சாப்பிடுவான். அவனுக்கு அது கூட சேர்த்து சாப்பிடுறது ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படியேங்கப்பா சூப்பரா இருக்குது, இது வீட்லயே ரெடி பண்ணதா? ஆமா அந்த ஆல்கஹால் அவங்க எல்லாருமே பார்த்துட்டு அப்பா வீட்லயே ரெடி பண்ணிக்காங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஹீரோவும் அப்ப எல்லாரும் இதை என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கிராமத்துல இருக்க இன்னும் நிறைய பேர் அதை ட்ரை பண்றாங்க. ஒரு சில பேருக்கு செட் ஆகலாது. மெனோட்டோஜை வச்சு ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா அவனுக்கு போடுற அடியிலேயே அது மொத்தமா உடஞ்சி போடும். அதனால எங்களுக்கு வேலைக்கு ஆகாது, பெருசா ரெடி பண்ணி தாங்கன்ற மாதிரி கேட்கறான். அதுக்கப்புறம் ஹீரோ வில்லேஜ்ல இருக்க பெரிய மரத்துக்கிட்ட ஒரு பொண்ணு மெனோட்டோ நின்னுட்டு இருக்கா. அவகிட்ட கவசத்தெல்லாம் போட்டுட்டு இருக்க ஒரு சோல்ஜர் மாதிரி வந்திருக்க இன்னொரு மெனோட்டோ அந்த இடத்துல வந்து ப்ரப்போஸ் பண்றான். நீங்க என்னுடைய ஒய்ஃபா வரணும்னு ஆசைப்படுறேன். யோ யாரியா நீ, உன்னை இது வரைக்கும் நீங்க பார்த்ததே இல்ல. ஆட கடவுளை என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் ஹெட் ஆஃப் ஹவுஸ் பிரிட்டோயா, டிமோனிக் கிங்டம் ஆஃப் கிளாகார்டோ. என் பேரு கிராட்ஸ் பிரிட்டோயா. உங்க பேரு என்னன்றது நான் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் வந்து ரோனானா. ஹீரோ உணர் பக்கம் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அந்த மினோட்டோ உமன் கிட்ட ஒரு ஆர்மடு போட்டுங்கிற இன்னொரு மினோட்டோ வந்து ப்ரப்போசல் வச்சிருக்கானா. இவன் எங்க இருந்து வந்தான், இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குப்பா தலைவர் டிராகன், என்ன மன்னிச்சிடுங்க வில்லேஜ் சீஃப். அப்புறம் பார்த்தா இவன் கிண்டத்துல டீமன் லார்ட்ஸோட கேஸ்ல அவனாவே வந்து கேட்டிருப்பான், என்னது நீ அந்த கிரேட் ட்ரீ வில்லேஜுக்கு போறியா, என்ன பிரச்சனை உனக்கு திடீர்னு அங்க போனன்ற? அது என்னன்னா என்னுடைய ரிலேஷன்ஸ் எல்லாமே அந்த வில்லேஜ்ல தான் தங்கி இருக்காங்க, அதை ஏன் நானே போய் அங்க பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். கண் கூட அப்படியா, எப்படி வளர்றாங்கன்றத நான் பார்க்கணும். இதான்ப்பா நடந்தது. அவன் அப்படி ஆர்வமா அங்க பேசினா, சரி ரொம்ப கடுப்புல இருக்கான்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்தா, இங்க வந்த உடனே ஒரு பொண்ணு கிட்ட வந்து இப்படி பண்ணிக்கிறான். பார்த்த உடனே காதல் வந்துருச்சு போல இவனுக்கு. அந்த டைம் பார்த்தா அவனே வந்துட்டு, நீங்க தான் வில்லேஜ் மேயரா? ஆமா நான் தான் இராக்கோ. சில கண்டிஷன்ஸ் உங்ககிட்ட இருக்காமே. ரோனா நான் ஒய்ஃபா ஆக்கிக்கணும்னா உங்களுடைய பர்மிஷன் வேணும்னு அவதான் சொன்னா. நீங்க பர்மிஷன் கொடுத்தாதான் நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன். யோ ஒரு நிமிஷம் சரியா, என்னையா இதுல இழுத்து விடுற? ஹீரோவும் ஏமா இங்க என்னமா நடந்துட்டு இருக்கு, இவன் ஏன் அவனுடைய ஒய்ஃபை இந்த இடத்துல மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ப்ரொபோசல் பண்ணிக்கிறான். அப்புறம் அங்க இருக்கிற குரோமியோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, ஏன்பா உண்மையா சொல்லப்போனா அவங்கள பொறுத்தவரைக்கும் இது நார்மலான விஷயம் இல்ல. ஒரு குழந்தையுடைய அப்பா அம்மா எப்படி பர்மிஷன் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி இந்த வில்லேஜ்ல நீங்க தான் வந்து ஒரு பெரிய பொறுப்புல இருக்கீங்க. அதனால உங்களுடைய வில்லேஜுக்குள்ள தான் அந்த ரோனான்றவங்க இருக்கிறதுனால அவங்க உங்களை தான் ஒரு பேரண்ட்ஸா பாக்குறாங்க. சோ நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல அவர் ஏத்துப்பாங்க. மேபி ஒரு சில பொன்னாடி கூட அவன் ஈஸியா வச்சுக்கலாம் அவங்க அனுமதி இருந்துச்சுன்னா. இது ஒரு நோபிலிட்டியை காமிக்கிற மாதிரியான அர்த்தம். ஏன்னா இந்த உலகத்துல பெரிய கதை இருக்கு. ஒன்னு அனுமதியோட போய் கல்யாணம் பண்றது, அப்படி இல்லைன்னா வலுக்கட்டாயமா தூக்கி வந்து கல்யாணம் பண்றது. அப்புறம் பார்த்தா இவனுக்கு ஹீரோக்கு ஏத்த மாதிரியே வில்லத்தனமான ஒரு கதையை அவங்க கிரியேட் பண்றாங்க. கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஒரு கற்பனையான கதைகள் தான். முட்டா என்னைய வில்லனாக்கிறீங்க போல இந்த கதை. அங்க பாருப்பா, நீ யாரு என்ன ஏது அதெல்லாம் எனக்கு கவலை இல்ல. அந்த பொண்ணை நீ கஷ்டப்பட வைக்காம நல்லபடியா வாழ்நாள் ஃபுல்லா பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம ரொனானா, நீ கல்யாணம் பண்றோன்ற அந்த ஒரு முடிவு எடுத்தினா அது உன்னுடைய விருப்பம், நான் அதுல தலையிட முடியாது. ஆனா நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா அவன் முடிவு சொல்றேன்னு நீராளே. ஆனா ஹீரோவும் இங்க பாரு, இந்த இடத்துல நீ அவளை வலுக்கட்டாயப்படுத்த முடியாது. உனக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக அவளுக்கும் கட்டாயமா உனக்கு பிடிச்சிருக்கணுன்றதெல்லாம் கிடையாது. அவளுக்கு முதல்ல அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கும். அப்படி தெரிஞ்சுக்கின பிறகு இந்த இடத்துல ஒரு மேரேஜ்ன்ற விஷயம் நடக்கணும். அவளுக்கு மட்டும் உனக்கு பிடிக்காம வந்துருச்சு, நீ அதுக்கப்புறம் அவளை ஃபோர்ஸ் பண்ணிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் அவளுக்கு புரியவை, நான் உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன்னு பேசி பழகு. அதுக்கப்புறம் அவளுக்கு உன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கினானா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கும். என்ன சொல்ற ரோனானா, உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணு, உனக்கு பிடிக்கலனா பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, நீங்க சொல்றது சரிதான் மேயர், எனக்கு நல்லா புரிஞ்சுது. எதனா பிரச்சனை பண்ணனா சொல்லி என்கிட்ட வந்து சொல்லு, நான் பாத்துக்கிறேன், கண்டிப்பா சொல்றேன். சரி ஓகே மிஸ் ரோனானா, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு. அவ்வளோ டக்குன்னு ஓகே சொல்றேன். அப்போ உங்களுக்கு ஓகேவா? அப்புறம் பர்ஃபெக்டான மேட்சிங் நடந்துச்சு. ஹீரோவும் பரவாயில்ல, நிலைமை ஸ்மூத்தா போயிடுச்சு, நல்லபடியா வாழ்ந்தா சந்தோஷம் தான் ரெண்டு பேருமா. அதுக்கப்புறம் திருப்பி அவன் கிட்டத்துக்கு வந்துட்டு அந்த இடத்துல கடுப்பாயிட்டு இருக்கான். என்ன இங்க நடந்துட்டு இருக்கு, அந்த பொண்ணு கிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்காக நான் எதுக்கு இன்னொருத்தங்கிட்ட போய் அனுமதி கேட்கணும்? அங்க பார்த்து எனக்கு ஒரே அசிங்கமாயிடுச்சு, என் பொறுப்பே சரியில்லை, என் பதவிக்கே மரியாதை இல்லை. இருந்தாலும் அவன் ரொம்ப நல்லவனா இருக்கான் அந்த மேயர். தம்பி உன் வேலை என்னவோ அது மட்டும் நீ பாரு, உனக்கு தான் பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களே, தேவையில்லாம எதுக்கு அது கெடுத்துக்கணும்னு பாக்குறேன். இப்போ நான் வர அபிஷியலா லெட்டர் அனுப்பணும் எக்ஸ்சேஞ்சுக்காக. உடனே அவன், நான் இந்த வேலையை விட்டு நான் அங்க போய் வேலை செய்ய போறா கூட, என்னையா சொல்றேன்? அப்ப இங்க இருக்கிற வேலை யாரையா பாப்பானோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம பேச ஒரு பைத்தியக்காரா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்களை கத்துறாங்க. இதுலயே பார்த்தா ரெண்டு பேருக்கும் சண்டையா நடக்குதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வழக்கம் போல இவங்க எல்லாரும் சாப்பிட்டு இருக்கிற சமயத்துல ஹீரோவும் சாப்பாடை பார்த்துட்டு ஒரு விஷயத்தை யோசிப்பான், ஏன் புது டிஷ் ரெடி பண்ணக்கூடாது, என்ன இவன் சொல்றான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் முடிக்கிறாங்க ஹீரோவை பார்த்து. ஏன்ப்பா இருங்க அவசரப்படாதீங்க, நான் இன்னும் பேரே சொல்லல, அது சாப்பாடுடைய பேரு, அதுக்குள்ளேயே நீங்க தான் ஒன்று வைக்கிறீங்க. ஆனா அதுக்கு பதில் வந்து எனக்கு இன்னும் நிறைய விதமான சின்ன சின்ன கிராஸ்ல இருந்து உருவாக்கக்கூடிய சாப்பாடு லேயர் வேணும், அது கொஞ்சம் பார்க்க கருப்பா இருக்கும். எனக்கு கருப்பாவான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கற்பனையில முழுகிறாங்க. என்ன டேஞ்சரான விஷயத்த சொல்றாரு. அது கடற்கரை ஓரமாக தான் நிறைய வளரும், அது மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா அதை நான் வச்சு இங்க டிஷ் ஒன்று செய்வேன் புதுசா. அதே மாதிரி ஒரு சில சூப்பரான ஃபிஷ் தான் கூட நம்ம பிடிச்சுன்னு என் உலகத்துல அது ரொம்ப ஃபேமஸானு தெரியுமா? குரோமியோ நீங்க கவலைப்படாதீங்க, நான் மெச்சில் கிட்ட சொல்லி கடல்ல இருந்து அது என்னவோ அதை நான் எடுத்துன்னு வர சொல்றேன். அதுக்கப்புறம் சில நாட்கள் கடந்து போன பிறகு மெச்சில் அங்க வருவாரு. நீங்க கேட்ட எல்லாத்தையுமே எடுத்துன்னு வந்துட்டு கவலையே படாதீங்க, இன்னும் வேணும்னாலும் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க, பரவாயில்ல மெச்சில், நீங்க இந்த குளிர்காலத்துல கூட எங்களுக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. மழையோ வெயிலோ எது வரணும் எந்த ஒரு காலத்திலயும் உங்களுக்காக நான் வருவேன். ஆனா உண்மையிலே குளிர் தான் தாங்க முடியல, என்னால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதை கேதர் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கோம். பார்த்தா பாசி தான், கடல்ல இருக்கிற ஒரு வகையான பாசியை தான் எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்கான். நான் எதிர்பார்த்தது காட்டிலும் நீங்க
அதிகமாகவே எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கீங்க, இதை நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைஸாக கட் பண்ணுறான். முதல்ல நைஃபை வச்சு இது கட் பண்ணணும் இந்த மாதிரி. ரெண்டாவது இதில் நல்லா வாட்டரை மிக்ஸ் பண்ணி மொத்தமாக கலக்கணும். கலந்துட்டு மூணாவதா இந்த மாதிரியான கட்டமான பாக்ஸில் இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். அங்கே பரப்பி வைக்கும் போது டார்க் எல்ஃப் ஒன்று பக்கம் கேட்பா, என்னப்பா நீ பண்ணுற, இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ புல்வெளி இது மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலி இதுவும் அப்படிதான், பாறையோடைய மேலே வந்து இது படரக்கூடிய ஒரு வகையான சின்ன செடி மாதிரி தான். ஆனால் இது ஒரு பாசி. இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு தெரியுமா, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு இதில். சரி, அப்புறம் அந்த சுற்றி வச்ச பாக்ஸ் எடுத்துட்டு இப்போ இது ஒரு பேப்பர் லேயர் மாதிரி ஆயிடுச்சா. இப்போ இது ட்ரை ஆகணும். வெளியே வச்சு ட்ரை ஆயிடும்ல. எங்க வெளியே வச்ச ட்ரை ஆகும், வெளியே பனி தானே போஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நாங்க வேணா கையிலேயே அதை ட்ரை ஆக்குறோம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இது 2 ஆர்வ கோளாறு மாதிரி பண்ணுதுங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அதுக்கப்புறம் மெச்சிலும் ஏப்பா என்னப்பா கிரியேட் பண்ணிக்கிறீங்க, பேப்பர் மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு இது வாங்கி வர சொன்னீங்க. எல்லாருமே கேட்கறாங்க, என்னப்பா இதுதான் சாப்பாடா, இப்படியே சாப்பிடலான்ற மாதிரி இன்னொரு பக்கம் கேட்க, வெயிட் பண்ணு அப்படியெல்லாம் சாப்பிடாது. முதல்ல வந்து இது ஹீட்ல காமிச்சு எடுக்கணும். அப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பூச்சிங்க பாக்டீரியாங்க எல்லாமே செத்து போயிட்டு இது ஒரு நல்ல சாப்பிட்ற ஐட்டமா மாறிடும். அப்பதான் கிறிஸ்பியான ஒரு லேயர் உருவாகும். ஹீரோ பண்ண அதோடைய ஷேடு எல்லாமே அப்படியே மாறுது. வாசனையும் சூப்பரா இருக்குது. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுப்பா, இதுதான்ப்பா. அப்புறம் பார்த்தா ரைஸ் பாலுக்கு மேலதான் வச்சு சாப்பிட்ற அந்த ஒரு லேயரா மாறிடுச்சு. ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதை சாப்பிட்டு. இன்னொரு பக்கம் எல்லாரும் டே என்னடா நல்லா இருக்குது அதை சாப்பிட்றேன். அப்புறம் அவங்க ட்ரை பண்ண அவங்களுக்குமே பிடிச்சி போச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு இவ்வளவு பலனா. அதுக்கப்புறம் பார்த்தா மோச்சி கூட சேர்த்து சாப்பிட்றது மட்டும் இல்லாம உடனே வந்து ஹீரோ ஷூஷியும் ரெடி பண்றான். ரெடி பண்ணும் போதே பார்த்தா ஹீரோ அங்க விசிறி எல்லாம் வச்சுன்னு காஸ்டியூமே மாத்திட்டான். ஷூஷி ரெடி பண்றது ஒரு ட்ரெடிஷனலான விஷயம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறி ஆகணும். எல்லாரும் கேட்கறாங்க, என்னப்பா இது கோலவே எப்படி இது வந்து இப்படி பண்ணாதான் கொஞ்சமாச்சும் அதை ரெடி பண்ற ஆர்வம் வரும். சாப்பாடு கூட சால்ட், சுகர், வினிகர் இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணணும் நல்லா. அதுக்கப்புறம் நமக்கு ஏற்ற போல சாப்பாட்டுக்கு மேல ஒவ்வொரு விதமான மீட்டை ஆட் பண்ணலாம். நீங்க ஆசைப்படுற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஆட் பண்ணலாம். ஆனா ரா விஷயத்தை ஆட் பண்ணுவாங்க. அடுத்த கட்டமா நம்ம ரெடி பண்ண அந்த பாசியோடைய லேயர் அடியில வச்சுட்டு அதுக்கு மேல சாப்பாடை அப்ளை பண்ணிட்டு அப்புறம் அதை ஒரு சின்ன சின்ன மூங்கிலால உருவாக்கப்பட்ட சுருள் வடிவ அட்டையை பயன்படுத்தி அப்படியே அதோடைய வடிவத்தை ரவுண்டா மாத்தணும். அதுக்கப்புறம் அது சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுக்கணும். பர்ஃபெக்டான ஷூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுல ஹீரோ ஏகப்பட்ட விஷயங்களை ஆட் பண்ணிருப்பான். ஹீரோ ஒன்று எடுத்து சும்மா டேஸ்ட்டுக்காக டேஸ்ட் பண்ணி பாக்குறேன்னு எடுத்து சாப்பிட்றான். அடுத்த கடமை அது டேஸ்ட் சூப்பரா இருக்கணும் இன்னொன்னு எடுத்து சாப்பிடுவான். அப்போ அந்த டைம் பக்கத்துல இருக்க வைத்து பார்ப்பான். ஒண்ணு இல்ல நீ தப்பா நினைச்சு டேஸ்ட் பாக்குறேன் அவ்வளவுதான். அப்படியா, அப்ப நானும் ஒன்னு எடுத்து டேஸ்ட் பண்ணி பாக்கட்டுமான்னு சொல்லிட்டு அவளை எடுத்து சாப்பிடுவான். ஹீரோவும் நானும் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒன்னு எடுத்து சாப்பிட கிட்மீட் அங்க பார்த்துட்டு கடுப்பாவா, என்ன டேஸ்ட் பாக்குறேன்னு சொல்லிட்டு மொத்த சாப்பாடு எப்படியே காலி பண்ணிட்டீங்களா. அப்புறம் விதவிதமான சூஷி ரெடி பண்ணி எல்லாருக்கும் அது பகிர்ந்து கொடுக்குறானுங்க. எல்லாரும் அது ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க. இப்படியே நாட்களும் கடந்து போகுது. கொஞ்சம் கொஞ்சமா பனியும் குறைய ஆரம்பிக்குது. எல்லா ஸ்னோவும் பார்த்தா அப்படி மெல்ட் ஆகுது. திரும்பியும் ஃபார்மிங் பண்ண வேண்டிய சூழலும் வர ஆரம்பிக்குது. குறுகிய காலத்துல இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிச்சப்பா. அடுத்த கட்ட ஸ்பிரிங்குக்காக ரெடி ஆகணும் திரும்ப. ஹீரோ அதுக்கப்புறம் ஒரு புது விஷயத்த பண்ண போறோன்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்ல, என்ன பண்ண போறோம், மாடு பிடிக்க போறோமா இல்ல கறியை வெட்ட போறோமா, அப்படி இல்ல புது சாப்பாடு உருவாக்க போறோமா, அப்படி இல்லைன்னா வேற என்ன அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரும் கேட்க குரோமியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் பார்த்தா ஹீரோ சூப்பரான பதில கொடுப்பான். நம்ம ஃபர்ஸ்ட் வில்லேஜ், செகண்ட் வில்லேஜ், தேர்ட் வில்லேஜ் எல்லா வில்லேஜும் சேர்ந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் பண்ண போறோம், திருவிழா கொண்டாட போறோம். அந்த ஃபெஸ்டிவல் எப்படி பண்ணலாம், எங்க பண்ணலாம், நம்ம ஏன் வந்து போப்பியோ மிடில் ஆஃப் தி டவுன்ல பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு டவுனுடைய பேர் சொல்ல ஹீரோக்கு அது புரியல. என்னடா இது நம்ம ஊர்ல இருக்க ஏதோ ஒரு பறவையோட பேர் மாதிரி இதுன்னு யோசிக்கிறான். பேசாம நம்ம உலகத்துல இருக்க ஃபெஸ்டிவலே இந்த இடத்துல இறக்குவோமா. இந்த ஃபெஸ்டிவல் நடந்ததுக்குள்ளேயே பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்க சொல்றாங்க. இந்த பிரச்சனைலாம் நடக்கும், எதனா ஒரு மான்சஸ் வந்து அட்டாக் பண்ணும், பார்த்ததுக்கு ஏகப்பட்ட சூழ்நிலாம் அந்த இடத்துல போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க பேச்சு பெருசா போயிட்டு இருக்கு. ஹீரோக்கும் என்னப்பா அவங்க மோமோன்னு ஏதோ ஒரு அட்டாக்க சொல்லிட்டு இருக்காங்க, ஏதாச்சும் வித்தியாசமான பாம்பா அது ரொம்ப வித்தியாசமானது, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுன்ற மாதிரி அவங்க வினோதமா நடந்துக்கிறாங்க. ஆளாளுக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபெஸ்டிவல் என்ன நடக்க போகுதுன்றத ஒரு சீட்ல எழுதி கொடுக்க அது வந்து ஹீரோ தான் தேர்ந்தெடுப்பான். இதுல யார் வின் பண்றாங்கன்னு பாத்துருவோம். அதுல அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ ஒரு சீட் எடுப்பான். அப்ப அதுல மார்ஷல் ஆர்ட் காம்படிஷன் நடத்தலான்றது போட்டிருக்கு அந்த ஃபெஸ்டிவல். என்னப்பா இது, ஓ ஃபைட்டிங் காம்படிஷனா, இது கேட்க நல்லா இருக்கு, பட் இருந்தாலும் ஃபெஸ்டிவல் இப்படி இல்லாம வைக்கலாம். ஹீரோவை யோசிக்கிறான், என்னப்பா அசால்ட்டா காம்படிஷன் திருவிழா நடத்துறான்றாங்க, இவங்களாம் பயங்கரமான ஆட்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சி நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுமா